வணக்கம் மக்களே. பிக்சல் 4a இப்போ ஓப்பன் சொல்லி ஒரு வழியா லான்ச் பண்ணிட்டாங்க. இந்த போன்ல பாத்தீங்கன்னா நானே எதிர்பார்க்காத அளவுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் கொண்டு வந்திருக்காங்க. கொஞ்சம் இம்ப்ரெசிவாவே பண்ணிருக்காங்கன்னு சொல்லலாம். இந்த வீடியோல அப்பப்போ ஒன் பிளஸ் நாடை பத்தி பார்க்கலாம். ஏன்னா இந்த போன் லான்ச் ஆனதுக்கு அப்புறம் ஒன் பிளஸோட நிலைமை நிறைய நாடுகள்ல ரொம்பவே கவலைக்கிடமா இருக்கு. அதுக்கு காரணம் இந்த பிக்சல் 4aவும் அண்ட் ஐபோன் ஸ்பெஷல் எடிஷன் 2 தான். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். நான் ஏன் இவ்வளவு பில்டப் பண்றேன் அப்படி இந்த போன்ல என்ன இருக்கு, இந்த போனோட மெயின் செல்லிங் பாயிண்ட் தான் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா கேமராஸ். இந்த போன்ல பாத்தீங்கன்னா சிங்கிள் கேமரா கொடுத்துருக்காங்க. 12.2 MP f1.7 அப்பச்சர் சைஸ்ல கொடுத்துருக்காங்க. இதோட சென்சார் பாத்தீங்கன்னா சோனியோட தான் IMX363 சென்சார். இந்த சென்சாரை எங்கேயும் கேள்விப்பட்ட மாதிரி இருக்குன்னு யோசிச்சீங்கன்னா $1000 போன், அதாவது பிக்சல் 4ல இருக்க சேம் சென்சார் தான் இந்த போன்லயும் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு கிளாரிட்டி அந்த போட்டோஸ் இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இருக்கும். இந்த போன்ல எடுக்கிற போட்டோஸ் பாத்தீங்கன்னா நீங்க ஐபோன் 11 ப்ரோ சீரிஸ்ல எடுத்தாலும் சரி, இல்ல சாம்சங் கேலக்சி S20 அல்ட்ரா, Huawei P40 Pro, இந்த போன்ல எடுக்கிற போட்டோஸ்க்கு கண்டிப்பா காம்படிஷன் கொடுக்குற மாதிரி இருக்கும். சொல்லப்போனா அதோட அதிகமாவே இருக்கும் சொல்லலாம் போட்டோஸ்ல. இந்த போட்டோ கிளாரிட்டிக்காகத்தான் இந்த போனை நிறைய பேர் வாங்குறாங்க. அதுதான் கூகுளோட எய்முமே. அந்த ஹை லெவல் போன், பிளாக்ஷிப் லெவல் கேமரா பட்ஜெட் செக்மெண்ட்ல கொண்டு வரணுன்றதுதான் கூகுளோட எய்ம். அந்த மாதிரி தான் கொண்டு வந்திருக்காங்க. பட் சிங்கிள் கேமரா தான், நோ அல்ட்ராவைட், நோ டெலபோட்டோ. இந்த அல்ட்ராவைட் இல்லாதது கொஞ்சம் நெகட்டிவ் தான். பட் டெப் சென்சார் இல்லைன்னு கவலைப்பட தேவையில்லை. ஏன்னா உலகத்திலே பெஸ்ட் சாஃப்ட்வேர் ஆப்டிமைசேஷன் கேமராவுக்கு பாத்தீங்கன்னா கூகுள் இருந்து தான் கொடுப்பாங்க. ஸோ அந்த சாஃப்ட்வேர் ஆப்டிமைசேஷனை வச்சு போர்ட்ரேட் ஷாட், பொக்கே மோட் உங்களால் எடுத்துக்க முடியும். ஸோ அதை பொறுத்த வரைக்கும் எனக்கு கவலை இல்லை. லாஸ்டா பாத்தீங்கன்னா மேக்ரோ சென்சாரும் கிடையாது, எனக்கு அது தேவையும் இல்லை. ஸோ அதை பத்தி கவலைப்பட வேணாம். ஃப்ரண்ட்ல பாத்தீங்கன்னா 8 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா. நான் ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி தான் 32 மெகா பிக்சல் இருந்தாலும் சரி, 48 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்தாலும் இதுக்கு ஈடேனே கிடையாது. செல்ஃபி வந்து தரமா இருக்கும். ஹை டைனாமிக் ரேஞ்ச், நேச்சுரலான கலர்ஸ், கான்ட்ராஸ்ட். ஆமா, கொஞ்சம் கான்ட்ராஸ்டான போட்டோஸ் இருக்கும். பட் நம்மளால அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாம கூகுளோட நைட் சைட், ஆஸ்ட்ரோ போட்டோகிராஃபின்னு எல்லா ஆப்ஷனுமே அந்த பிக்சல் 4ல இருக்க பிளாக்ஷிப் போன்ல இருக்க எல்லா ஆப்ஷனுமே இந்த போன்ல அதே கிளாரிட்டியில வரும். அதுதான் இந்த போனோட மெயின் ஹைலைட். வீடியோ கெப்பாசிட்டி வரப்ப 4K 30 வரைக்கும் பேக்ல எடுத்துக்க முடியும். ஃப்ரண்ட்ல வந்து 1080p 30 வரைக்கும் எடுத்துக்க முடியும். OIS பிளஸ் EAS இருக்கனால ஸ்டேபிளான போட்டேஜ் எடுக்க முடியும். லோ லைட்லயுமே பர்ஃபார்மன்ஸ் தாறு மாறா இருக்கும். ஸோ இந்த கேமராக்காகத்தான் இந்த போன், அதுதான் ரொம்ப மெயினான விஷயமே கூட. ஒன் பிளஸ் நாட் ஐபோன் ஸ்பெஷல் எடிஷன் 2ல இது பக்கத்திலோட வராது கேமரா விஷயத்துல. ஸோ கேமராக்கு A+ஏ கொடுக்கலாம். பிக்சல் போன்டாலே கேமரா செம்மையா இருக்கும்னு எங்க எல்லாருக்கும் தெரியும் ப்ரோ. வேற என்ன இம்ப்ரெசிவா கொடுத்துருக்கான்னு கேட்டீங்கன்னா ஸ்டோரேஜ். இதுல பேஸ் வேரியன்ட் பாத்தீங்கன்னா 6GB RAM 128GB ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. நான் ஏன் இதை இவ்வளவு இம்பார்ட்டன்டா சொல்றேன்னு பாத்தீங்கன்னா பிக்சல் 4ல கூட வெறும் 64GB தான் கொடுத்துட்டாங்க. இந்த மாதிரி ஒரு குவாலிட்டியான கேமரா வச்சுக்கிட்டு நம்ம கண்டிப்பா போட்டோஸ் அதிகமா எடுப்போம். அப்படி இருக்கும்போது 64GBன்றது பத்தவே பத்தாது. அது மட்டும் இல்லாம மெயினா இதுல SD கார்டு ஸ்லாட் ஆப்ஷனே கிடையாது, இன்டர்னல் ஸ்டோரேஜ் மட்டும்தான். அப்படி இருக்கும்போது 64GB கொடுக்காம 128GB பேஸ் வேரியன்டா கொடுத்து ரொம்பவே நல்ல விஷயம். பட் இன்னொரு விஷயம் நான் வச்சுங்க, ஒன்லி ஒன் வேரியன்ட் தான், 128GB மட்டும்தான். 256 அந்த மாதிரி எந்த வேரியன்ட்டும் கிடையாது. டிஸ்பிளேன்னு வரப்ப இதுல 5.81 இன்ச் OLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. OLED டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் OLED டிஸ்பிளே எல்லாம் கொஞ்சம் தரம் இல்லாத டிஸ்பிளே, சூப்பர் AMOLED டிஸ்பிளே தான் ரொம்ப சூப்பரான டிஸ்பிளே அப்படின்னு நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க. அப்படிலாம் கிடையவே கிடையாது. அந்த AMOLEDன்றது சாம்சங் தயாரிக்கனால அதுக்கு AMOLED, சூப்பர் AMOLED பேர் வச்சிருக்காங்க. இதே மற்ற கம்பெனி LG இந்த மாதிரி கம்பெனி தயாரிச்சவங்க நார்மலா OLED டிஸ்பிளேன்னு தான் பேர் வைப்பாங்க. வேற எந்த டிஃபரன்ஸுமே இல்ல. கலர்ஸ், கான்ட்ராஸ்ட் எல்லாமே சேமா தான் இருக்கும். ஸோ அதே குவாலிட்டி தான் இங்கேயும் இருக்கும். அப்படி இருக்கும்போது இந்த போன்ல OLED கொடுத்ததுனால கலர்ஸ் எல்லாம் சூப்பரா இருக்கும், கான்ட்ராஸ்ட் எல்லாம் பீக்ல இருக்கும், பிரைட்னஸான டிஸ்பிளே இது. படம் பார்க்கறது, மீடியா எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்துக்குமே இந்த டிஸ்பிளே செம்மையா இருக்கும். அதுவும் இல்லாம 5.8 இன்ச்ன்றது ஐபோனோட 11 ப்ரோக்கு ஈக்குவலா இருக்கும். இப்பெல்லாம் எல்லா போன்ஸுமே ரொம்ப பெரிய டிஸ்பிளேவா வருது. அப்படி பார்த்துட்டு இந்த டிஸ்பிளே வரப்ப ரொம்ப கை கலக்கமா இருக்கும். வெயிட்டுமே பாத்தீங்கன்னா வெறும் 140 கிராம், 8.2 mm தான் திக்னஸ். எல்லாருக்குமே இந்த போன் வந்து பிடிச்சி யூஸ் பண்றதுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும், காம்பாக்டா இருக்கும். ஸோ ஃப்ரண்ட்ல பாத்தீங்கன்னா கார்னிங்கோட Gorilla Glass 3 தான் ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்காங்க. பேக் சைடு எல்லாமே பிளாஸ்டிக் தான். நீங்களா வளைச்சு உடைக்கணும்னு நினைச்சா கண்டிப்பா உடஞ்சிரும். ரெசல்யூஷனை பொறுத்த வரைக்கும் 1080p தான் ரெசல்யூஷன் கொடுத்துருக்காங்க, Full HD+. அதிகமான ரெஃப்ரெஷ் ரேட்ல எதுவும் கொடுக்கல, வெறும் 60 Hz தான் கொடுத்துருக்காங்க. இது எதிர்பார்த்ததுதான், இதுக்கு மேல அவங்க கொடுக்கவும் மாட்டாங்க. இந்த டிஸ்பிளேல HDR சப்போர்ட்டும் இருக்கு. ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே ஃபங்க்ஷன் கூட கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப நல்ல விஷயம். இன்னொரு மெயினான ஃபீச்சர் என்னன்னா இதோட பிரைட்னஸ் லெவல் தான். 700 nits வரைக்குமான பீக் பிரைட்னஸ் போகும்.
இந்த அளவுக்கு பிரைட்னஸ் உள்ள போன்ஸ் எதுன்னு பாத்தீங்கன்னா ஐபோனோட 11 ப்ரோ சீரிஸ் OnePlus 8 Pro தான். அதுக்கு ஈக்குவலா இந்த போன் வந்து பிரைட்னஸ் கொடுக்கறதுனால டைரக்டா சன்லைட்ல யூஸ் பண்ணா கூட எல்லாமே தெளிவா தெரியும். OnePlus நாட் இந்த மாதிரி சன்லைட்லாம் அவ்வளவா தெரியாது. அதோட அதுல டிஸ்பிளே வந்து ப்ராப்ளமா இருக்கு, கலர் டிண்ட் இஷ்யூ இருக்கு. பட் இந்த டிஸ்பிளேல அந்த மாதிரி எந்த ப்ராப்ளமே இல்லை. ஸோ டிஸ்பிளே வந்து சூப்பரா கொடுத்துருக்காங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் பிளாக்ஷிப் லெவல் கேமரா பட்ஜெட் செக்மெண்ட்ல. அப்படி இருக்கும்போது அந்த பிரைஸ் கட்காக எதுல கை வச்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ்ல. இந்த போன்ல பாத்தீங்கன்னா Snapdragon 730G கொடுத்துருக்காங்க. டே டு டே யூசேஜ்ல இந்த சிப் அசால்ட்டா தட்டி அடிச்சுட்டு போயிட்டே இருக்கும். எங்க உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியும் பாத்தீங்கன்னா கேமிங்ல. அதுவும் எப்ப தெரியும் பாத்தீங்கன்னா நீங்க ஒரு Snapdragon 800 சீரிஸ் போன் யூஸ் பண்ணிருக்கேன், இல்ல பிளாக்ஷிப் லெவல்ல போன் யூஸ் பண்ணிருக்கேன் அப்படின்றப்ப இந்த போனுக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியும். ஆனா இதுவே நீங்க ஒரு மிட்ரேஞ்ச் போன் தான் யூஸ் பண்ணிருக்கேன்றப்ப அந்த டிஃபரன்ஸுமே உங்களுக்கு தெரியாது. ஆக்சுவலா அது ஒரு மொக்க சிப்லாம் கிடையாது. இன்னைக்கு இதே கால் ஆஃப் டியூட்டி, பப்ஜி, ஆஸ்பால்ட் மாதிரியான கிராபிக்ஸ் கொண்ட கேமிங் இருந்தாலுமே இது ஈஸியாவே ரன் பண்ணும். ஸோ ஓரளவுக்கு நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும். ஸோ இதுல 6GB ரேம் கொடுக்கறதுனால மல்டி டாஸ்கிங்க்கே இது ஈஸியா இருக்கும். இன்னும் கொஞ்சமே பர்ஃபார்மன்ஸ் பூஸ்ட் அப் பண்றதுக்கு பாத்தீங்கன்னா இதோட சாஃப்ட்வேர் வந்து யூஸ் ஆகும். ஏன் அப்படி சொல்றேன்னு பாத்தீங்கன்னா இது வந்து கூகுளோட போன். ஆண்ட்ராய்டுமே பாத்தீங்கன்னா கூகுளோட கண்ட்ரோல்ல தான் இருக்கு. ஸோ அவங்களோட போனுக்கு அவங்களோட சாஃப்ட்வேர் போடும்போது ஆப்டிமைசேஷன் பக்காவா பண்ணுவாங்க. நம்ம நார்மலா எதிர்பார்க்க Snapdragon 730G இருந்து வர பர்ஃபார்மன்ஸை விட இன்னும் கொஞ்சம் கூட அதிகமா கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. முக்கியமா இதுக்கு நம்ம தேங்க்ஸ் சொல்ல வேண்டியது சாஃப்ட்வேருக்கு தான். சாஃப்ட்வேர் பத்தி பேசும்போது இது ஆண்ட்ராய்ட் 10ல ரன் ஆயிட்டு இருக்கு. பட் 3 வருஷத்துக்கான அப்டேட் வந்து கண்டிப்பா கொடுப்போம், வாரண்டியோட கொடுக்குறாங்க. ஸோ ஆண்ட்ராய்ட் 10ல ரன் ஆனாலுமே ஆண்ட்ராய்ட் 13 வரைக்குமான உங்களுக்கு அப்டேட் வரும். ஈவன் 14 கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. மாசம் செக்யூரிட்டி அப்டேட் வந்துகிட்டே இருக்கும். கேமராக்கான அப்டேட் வந்து தந்துகிட்டே இருப்பாங்க. ஸோ உங்களுக்கு பழைய போன் யூஸ் பண்றோம் அப்படின்ற அந்த ஃபீலே இருக்காது. ஈவன் புது போன் யூஸ் பண்ற மாதிரி தான் நீங்க நினைச்சிட்டே இருப்பீங்க. அது மட்டும் இல்லாம அந்த பிளாக்ஷிப் லெவல்ல இருக்க கூகுள் போன்ட்ட இருந்து நிறைய ஃபீச்சர்ஸ் இதெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. அதுல எனக்கு ரொம்ப பிடிச்சது பாத்தீங்கன்னா லைவ் கேப்ஷன். இப்ப நம்ம பேசுறது அது லெட்டராவே டைப் பண்ணோம். இது எங்க யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு பாத்தீங்கன்னா சப்டைட்டில் இல்லாம படம் பாக்குறப்ப அதுவுமே கீழே சப்டைட்டில் மாதிரி வந்துட்டே இருக்கு பேச அது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாம சாங் ஐடென்டிஃபை. அந்த போனை பக்கத்துல இருக்கும்போது வேற ஏதாவது பாட்டு படிச்சாலோ வேற ஏதாவது டிவைஸ்ல இருந்து பாட்டு படிச்சுட்டு இருந்தாலும் அது என்ன பாட்டு அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த மாதிரி நிறைய நல்ல ஃபீச்சர் இருக்கு. அதுவும் இல்லாம ஸ்டாக் ஆண்ட்ராய்டு எக்ஸ்பீரியன்ஸ் பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு ரொம்பவே பிடிக்கும். இந்த யூஐ அது ஃபாஸ்டா ஸ்னாப்பியாவும் இருக்கும். ஸோ பர்ஃபார்மன்ஸ் நார்மலா இருந்தாலுமே சாஃப்ட்வேரை பொறுத்தளவுக்கு ப்ரோ லெவல்ல கொடுத்துருக்காங்க. A+ கொடுத்துடலாம். என்னப்பா நீ வெறும் பாசிட்டிவா சொல்ற, இந்த போன்ல நெகட்டிவே இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா இருக்கு. பேட்டரி லைஃப்ல ஆப் அடிச்சிட்டாங்க. இந்த போன்ல பாத்தீங்கன்னா 3140 mAhக்கான பேட்டரி கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு தேதிக்கு 4000 mAhன்றது ரொம்பவே சாதாரணமாயிடுச்சு. அப்படி இருக்கும்போது ஜஸ்ட் 3100 கண்டிப்பா தாங்கவே தாங்காது அப்படின்னு தான் நினைச்சேன். பட் MKBHD ஆண்ட்ராய்டு அத்தாரிட்டி ரிவ்யூஸ் எல்லாம் பார்த்தேன். அதுல என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா சாஃப்ட்வேர் ஆப்டிமைசேஷன் நல்லா இருக்கு. அதுவும் இல்லாம சின்ன டிஸ்பிளே 1080p தான் ரெசல்யூஷன். ஸோ ஓரளவுக்கு பேட்டரி எதிர்பார்த்த விட அதிகமாவே தருது, ஓரளவுக்கு தாங்கும் அப்படின்னு தான் சொல்றாங்க. சார்ஜரை பொறுத்தளவுக்கு 18 வாட் சார்ஜர் பாக்ஸ்ல கொடுக்குறாங்க. இப்பெல்லாம் மிட்ரேஞ்சிலே பாத்தீங்கன்னா 30 வாட் வரைக்கும் சார்ஜர் கொடுக்குறாங்க. ஸோ பேட்டரி லைஃப் பாத்தீங்கன்னா ஒரு B கிரேட் கொடுக்கலாம். பிரைசிங் பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி வேற என்னென்னலாம் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். இந்த போன்ல பாத்தீங்கன்னா டூயல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. 3.5mm ஹெட்போன் ஜாக்குமே கொடுத்துருக்காங்க. இது உண்மையில ரொம்ப நல்ல விஷயம். இந்த பட்ஜெட் செக்மெண்ட்ல நிறைய போன்ஸ்ல இதெல்லாம் கொடுக்கவே மாட்டாங்க. ஈவன் ஐபோன் SE2லயும் கிடையாது, OnePlus நாட்லயும் கிடையாது. அது மட்டும் இல்லாம இதுல டூயல் சிம் சப்போர்ட் இருக்கு. பட் பிசிக்கலா நீங்க சிங்கிள் சிம் தான் போட முடியும். இன்னொரு சிம் வேணும்னா eSIM தான் போட்டுக்க ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. SD கார்டு ஸ்லாட் கிடையாது. பிங்கர் பிரிண்ட் பாத்தீங்கன்னா பேக்ல கொடுத்துருக்காங்க. நல்லா ஃபாஸ்டான பிங்கர் பிரிண்ட் தான். UFS 2.1 ஸ்டோரேஜ் டைப்மே கொடுத்துருக்காங்க. வயர்லெஸ் சார்ஜிங் கிடையாது, வாட்டர் ப்ரூஃப் ஐபி ரேட்டிங் எதுவுமே கிடையாது. OnePlusோட நிலைமை கவலைக்கிடமா இருக்குன்னு சொன்னேன்ல, அதுக்கான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா இதோட பிரைசிங் தான். யூஎஸ்ல $350 இந்த போனை லான்ச் பண்ணிருக்காங்க. இந்த OnePlus நாட் அண்ட் ஐபோன் ஸ்பெஷல் எடிஷன் 2 பாத்தீங்கன்னா $400 லான்ச் பண்ணிருக்காங்க. அப்கோர்ஸ் OnePlus நாட் வந்து யூஎஸ்ல லான்ச் ஆகல, பட் அதர் கண்ட்ரீஸ்ல எல்லாம் லான்ச் ஆயிருக்கு. அதர் கண்ட்ரீஸ்ல Pixel 4a லான்ச் ஆயிருக்கு. அப்படி இருக்கும்போது OnePlus நாட விட ஐபோன் ஸ்பெஷல் எடிஷன் 2 விட இந்த Pixel 4a வந்து பெட்டரான சாய்ஸா எல்லாருக்குமே படும். இன்ஃபேக்ட் அப்படிதான் இருக்கு. சோ இந்த $350 இந்தியன் ருபீஸ்ல கன்வெர்ட் பண்ணிட்டா 26,000க்கு வரும். 26,000க்கு இந்த போன் இந்தியால லான்ச் ஆகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா லான்ச் ஆகுது. ஏன்னா இந்தியாவுக்கு வரும்போது 18% GST போடுவாங்க, இம்போர்ட்டட் சார்ஜ் பிளஸ் ப்ராஃபிட்டும் போடுவாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு 30,000 இருந்து 35,000க்கு இந்த போன் வரதுக்கான சான்ஸ் இருக்கு. இந்த போன் பாத்தீங்கன்னா மேபி அக்டோபர் இல்ல செப்டம்பர்ல வந்துட்டு இந்தியாவுக்கு வரதுக்கான சான்ஸ் இருக்கு, ரூமர்ஸ் சொல்றாங்க. சோ இந்த 35,000க்கு இந்த போன் வந்தாலுமே என்ன பொறுத்த வரைக்கும் செம்ம ஒர்த்து தான். நீங்க போட்டோஸ் நிறைய எடுப்பீங்க அப்படின்னா அந்த பிளாக்ஷிப் கேமரா இந்த பிரைஸ்ல இருக்கிறது உண்மையிலே சூப்பரான டீல் தான். நீங்க ஒரு கேமரா இருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த போனை திரும்பி கூட பார்க்காதீங்க.
வேற ஃபோன் வாங்கிக்கலாம். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.